புதுசாக வர கைதிகளை பணக்கார ரவுடிலாம் இருப்பாங்க பணக்காரர் இருப்பாங்க புதிய கைதியில். அதில் போட்டி போடுவாங்க எடுக்கிறதுக்கு. சில அந்த சின்ன சின்ன ரவுடி சந்தில் இருப்பாங்க போட்டி போடுவாங்க. அவர் அண்ணன் நம்ம தெரிஞ்சவர் எங்கள் ஏரியாக்காரரா, அண்ணே வாங்கினேன் இங்கிட்டு வாங்கினேன் பாங்க, இப்படி வாங்கினேன் இங்கிட்டு வாங்கினேன், அண்ணன் கடை வச்சிருக்காரா, கடைக்கு போயிருக்கேன், அண்ணன் பார்த்துருக்கேன், அண்ணன் இங்கிட்டு வாங்கினேன், சண்டை போடுவாங்க இதுக்குள்ளே ஒரு சின்ன. நீ நான் அவரை கூப்பிட்டு இருக்கேன், நான் நேரத்தையே சொல்லிட்டேன், அவன்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் அவன்கிட்ட. இதெல்லாம் நடக்கும். இது இந்த மாதிரி இல்லை, அப்போதான் ஜெயிலுக்குள்ளே என்ட்ரி ஆகுறாரு. எப்படி அதுக்குள்ள உள்ள இருக்கிற கைதிகளுக்கு தெரியும்? அவருக்கு சொல்லுவார்ல, அட்மிஷன் சொல்லுவார்ல, நான் மாதிரி நான் வந்து அண்ணா இருங்க, நான் சிம்மக்கல்லுங்க, நான் ஆரப்பாளையன்னு சொல்லும் போது அந்த ஆரப்பாளையம் சிம்மக்கல் ஆள் நிற்பாங்க. டக்குன்னு அது இந்த சந்தை மாதிரி தான். எந்த கடை நல்லா இருக்கு, எந்த ஆடு நல்லா இருக்குன்னு பிடிக்கிறது தான். அப்படி வச்சுக்குவாங்க. வச்சு அவங்களுக்கு தேவையான அதை செஞ்சு கொடுப்பாங்க. அந்த தொழிலதிபர்களோ இல்லை வேற வழக்கில் வந்தவங்களோ அந்த கைதிகளுக்கு வந்து உதவி செய்ய வைக்கிறது, இது நடக்கும். இந்த மாதிரி நிறையா சின்ன சின்ன விஷயம் புதிய கைதிகளுக்கு புதுசாகவும் இருக்கும். இதில் இந்த 18 வயசுலேருந்து அந்த 25 வயசுக்குள்ள சிறைக்கு போகிற கைதிகள் இருக்காங்கல்ல புதுசாக, இவங்க தான் திருந்த மாட்டாங்க. அந்த அந்த இளம் பருவம் வந்து பயமறியாதுன்னு ஒன்று சொல்லுவாங்க. இளங்கண்டு பயமறியாது, ஓடுற பாம்பு மிதிக்கிற வயசு. ஆமாம், அது வந்து அப்போ இந்த 15 வயசு 25 வயசுக்குள்ளே இருக்கிற அந்த கேங்குள்ள வர ரவுடிசம் இந்த மாதிரி சண்டை வரவங்க என்ன செய்வாங்கன்னா, இது ஒரு ஹீரோ விஷயமாக எடுத்துக்கிறது அந்த புதிய கைதிகள். எனக்கு அவர் இருக்காரா, இவர் இருக்காரன்ட்டு சிறைக்குள்ளேயே அந்த ஒரு நாள் தான் போயிருவான், மறுநாள் அவன் வந்து சிறைக்குள்ள ஒரு ஆளாயிடுவான். என்னண்ணே அப்படின்னு, நீ பார்த்துக்கடா வச்சுக்கடா